அடையும் இல்ல. தேவன் நமக்கு அந்த வேதத்தில் நமக்கு எது இல்லையோ அதை கொடுத்து திருப்தி அடைய பண்ண போறார். எனக்கு இது இல்லப்பா, இது நடக்கவே இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு, இது எனக்கு கிடைக்கவே இல்லை, இது எனக்கு அப்படியே ஒரு வெற்றிடமாக என் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்குது, இது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஏற்றமாக அதனால இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அதை கொடுத்தா என்ன ஆயிடுவேன்? அவ்வளவுதான். இரண்டாவது காரியம், கர்த்தர் உன் மேல் வைக்கிற கடாட்சத்துக்கு என்ன செய்ய போறாருன்னா உன்னை திருப்திப்படுத்த போகிறார். எழுதி வச்சுக்கோ, கர்த்தர் உன்னை திருப்தி செய்ய போகிறார். நம்ம வந்து வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் அதனாலே திருப்தியாகி. இஸ்ரவேல் ஜனங்க போராட்டத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, சிறையிருப்பின் மத்தியில இருந்தாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தானியம் திராட்சை ரசமும் கொடுத்து நான் உங்களை திருப்தி அடைய பண்ணுவேன். ஆமென். யாராவது உங்களை பார்த்து சாப்பிடும் போது கேட்பான், போதுமா, திருப்தியா சாப்பிட்டியா கேட்கிறாங்க. ஹோட்டல்காரன் கேட்பானா? கேட்பான், சார் இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்துருமா, பில் ஏற்றுறதுக்கு